அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தார் வெளிப்படுத்தியிருந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சிலவற்றை இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களில் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இவ்விரண்டில் வந்த கிரியைகள் எவ்வாறாக வெளிப்பட்டது என்பதை குறித்து நம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில் இன்று 35ஆம் நாட்களாக வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சிலவற்றை இப்போது ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனமும் 4வது வசனமும் இந்த காரியத்தை குறித்து காண்போம். 3வது வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போது இந்த ரெண்டு காரியத்தில் ஏன் இந்த காணிக்கையை பற்றி ஆண்டவர் ஒன்றும் சொல்லவே இல்லையே? எங்கேயாவது கேட்டிருக்காரா? அதாவது காயின் ஆபேல் காலத்தில் எங்கேயுமே சொல்லலையே. முதலாவது, இந்த காணிக்கையுடைய காரியமே நாமும் சபையில் செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா தேவன் நமக்காக கொடுத்த பலத்தினால் உண்டார கனின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு வருமானம், இதை நாம் மனப்பூர்வமாக தேவனுக்கு செலுத்துகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில காரியத்தின்படி எல்லாரும் காணிக்க போகிறாங்க, நானும் போடுறேன். அதுவும் காரியம் என்னன்னா, ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம காணிக்கை போடும்போது நம்ம என்னவாதுன்னா, ஆண்டவரே என்னுடைய காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த காணிக்கை தான் நம்மளுடைய பெரிய முதலீடு, தேவனுக்கு செலுத்துகிற முதலீடு. அது என்ன ஆகும்னா, நம்ம மனப்பூர்வமாக எனக்கு வருமானம் நிறையா இருக்குது, ஆனால் நான் இவ்வளோத்தையும் நான் எப்படியும் கொண்டு போய் அதை கொடுப்பேன், அதனால் என்னால் 10 ரூபா தான் முடியும்னா அதை மனப்பூர்வமாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வருமானம் எப்படியாக இருக்குது நம்ம தான், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதை அவர் குற்றமாகவும் சொல்லவில்லை. இங்கே காயினும் நிலத்தை பயிரிட்டார், அவருடைய கனிகள் சில கனிகளை கர்த்தர் காணிக்க கொண்டு வந்தார். அதே மாதிரி 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா தலையீற்று, முதலாவது பிறந்த குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி, அதில் கொழுமையானது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுமையாக இருக்கிறத தான் அதுலேயும் தேடி கண்டுபிடித்து தான் தேவனுக்கு செலுத்தினார். இதுதான் மனப்பூர்வமாக. ஏனென்றா இந்த ஆடுகள் எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தது. இதை மனப்பூர்வமாக ஆபேல் செலுத்தினார். காயின் காணிக்கையை கொண்டு வரும்போது, அந்த கனிகளை கொண்டு வரும்போது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல பழத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். நல்ல நல்ல பழம் அதையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். இவருக்கு வேண்டாத காய்களாகவும் அந்த கனிகளை கொண்டு வந்து அவர் செலுத்தினார். மனப்பூர்வம் இல்லாமல் செலுத்துறது. இதை தான் ஆபேலுடையதை ஏற்றுக்கொண்டார், காயின்தை ஏற்றுக்கொள்ளலை. இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த காணிக்கை காரியத்தை குறித்து லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் கிருபையின் பிரமாணத்தில் நியாயப்பிரமாணம், காணிக்கையை செலுத்துவதன் மூலியமாக தேவன் நமக்கு கொடுத்த பலன் பெருக செய்வது. இதே கிருபையின் பிரமாணத்தில் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், இயேசு கிறிஸ்து அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார்.
ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டார். அதே 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலும் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இதுதாங்க மனப்பூர்வமாக செலுத்துகிற காணிக்கை. அதுதான் வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள்லாம் அவங்க போட்ட காணிக்கையெல்லாம் அவர் எதை பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த விதவை அவள்கிட்ட இருந்தது 2 காசு தான். இங்கே கிருபையின் பிரமாணத்தை சொல்லப்படுற காரியமே நியாயப்பிரமாணத்தில் கட்டாயம் தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும், ஏனென்றால் பெருக செய்வது. இங்கே மனப்பூர்வம் 2 காரியம் உண்டு. மனப்பூர்வமாக எனக்கு நிறையா ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனாலும் ஒருவருக்கு கொடுப்பதற்கு மனசில்லை. ஏனென்றால் அவன் எண்ணுகிற காரியம், இது எல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்தது, இதற்கு எல்லாவற்றிற்கும் 1 ரூபாய் இல்லாமல் நான் பரலோகத்தில் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். என் தேவன் சொன்னால் நான் கொடுப்பேன், என் தேவன் எனக்கு உணர்த்தினாருன்னா நான் கொடுப்பேன். இது பிரமாணம். இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இருக்கிறது எல்லாவற்றையும் எனக்கு தேவன் எனக்கு நிறையா ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்காரு, அதனால் நான் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கேன்னா, இது எப்படி காரியம் பார்த்தீங்கன்னா, தேவன் எனக்கு கொடுத்ததை தேவனை அவரிடத்தில் நான் கேட்காமலே நான் சுயமாக செய்வது. என் மனசுக்கு ஒருத்தங்களை பட்டா அவங்க பரிதாபப்படுறேன், உடனே எடுத்து கொடுத்துட்றேன். ஆனால் இங்கே காரியம் அது அல்ல. தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்வதற்கு தேவனே உமக்கு பிரியமா, நீர் கட்டளையிடும் செய்வேன். இங்கே கிருபையின் பிரமாணத்தில் செய் என்று சொன்னால் செய்யணும், செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. இதுதான் கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் இதன்படி தான் நீ செய்யணும், அதை விட்டு மாறக்கூடாது. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாளும் சிலவற்றைனா அவருக்கு பிடிச்சமானது எடுத்துக்கிட்டாரு. ஏதோ காணிக்கை செலுத்தணுன்ற காரியத்தின்படி காயின் அதை பழங்களை செலுத்துகிறாரு. ஆனால் ஆவேல் அப்படி இல்லை. நல்ல தழைச்ச ஆடுகளில் நல்ல செழுப்பானதை கொடுமையானதை கொண்டு தேவனுக்கு செலுத்துகிறார். இந்த 2 காரியத்திலும் பார்த்தீங்கன்னா, இங்கே மனப்பூர்வம், உள்ளான மனசுக்குள்ளே மனப்பூர்வமாக நம்ம செலுத்துகிற காரியம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, மோசே கூட ஒரு காரியத்தில் சொல்லுவார், கர்த்தர்கிட்ட சொல்லுவார், இவங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்காதிரும். கர்த்தர்கிட்ட சொல்லுவார், இவங்க காணிக்கையை தயவு செஞ்சு அங்கீகரிக்காதீங்க. ஏன்னா அது எல்லா தண்டனையிலும் ஒரு பெரிய மோசமான தண்டனைன்னா, அவர் சொல்கிற காரியம் கர்த்தர்கிட்ட இவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்க, இந்த ஜனங்களுடைய காணிக்கையை நீங்கள் அங்கீகரிக்காதீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு மனுஷன் எப்படியாக இருப்பான்? தரித்திரனும் இன்னும் மோசமான ஒரு தரித்திரனை தான் இருப்பான். ஏன்னா தேவன் நமக்கு பலத்தையும் கொடுக்கிறார் என்றால் அது எல்லாமே நமக்கு தேவன் அங்கீகரிக்கிறது. அந்த பலன் தேவன் கொடுக்கலன்னா நம்மளால் பலன் அற்றவனாக தான் இருப்போம். சரி, இந்த காரியத்துக்காக ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.